வணக்கம். வங்கக்கடலில் இன்று உருவாகும் என கூறப்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகாது என வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த அரபிக்கடல் பார்த்தோம்னால் வங்கக்கடலில் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருக்கிறது. ஆனால் 12 மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகுவதில் தற்பொழுது காலதாமதம் ஏற்பட்டு இருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கரையை கடப்பதால் கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே அடுத்த 24 மணி நேரத்தில் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களை பொறுத்தவரை தற்பொழுது வெயில் பரவலாக அடிக்க தொடங்கி இருக்கிறது. தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தற்பொழுது பரவலாக மழை கொளுத்தி இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது வெயில் பரவலாக அடிக்க தொடங்கி இருக்கிறது. சென்னையிலுமே கூட இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தாலுமே கூட தற்பொழுது சென்னையில் வெயில் பரவலாக அடித்து வருகிறது. மாலைக்கு பின்பு ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தாலுமே கூட அதி கனமழைக்கான அந்த வாய்ப்பு இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. கனமழை தான் பெய்வதற்கான அந்த வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போன்று வட கடலோர மாவட்டங்களான கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பார்த்தோம்னா மிதமான மழை கனமழை வரை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பு புயலாக மாறுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்த நிலையில் தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே கரையை கடப்ப இருப்பது குறிப்பிடத்தக்கது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறாது எனவும் தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.